நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உணவு, உடை, இருப்பிடம் ரொம்பவும் முக்கியங்க. ஸோ வாழ்க்கையில சொத்து, சொந்த வீடு, ஏன்னா சொர்க்கமே போனாலும் நம்ம சொந்த வீடு போல, சொந்த ஊரை போல வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுகமும் நிம்மதியும் வேறு எந்த வீட்டிலையும் கிடைக்காது. அந்த சொந்த வீட்டை உருவாக்குவது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும். எப்படியாச்சும் சொந்த வீட்டில் அமர்ந்துட மாட்டோமா, நிம்மதியாக இருந்துட மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவோம். சொத்துக்களுக்காகவும் போராடி கொண்டு இருப்போம், உழைத்து கொண்டு தான் இருப்போம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட சொத்துக்கள் ஒரு 4 வழியில தான் நமக்கு வரும். ஒன்று, நம்மளுடைய தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும், அல்லது தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும், அல்லது நம்மளுடைய சுய உழைப்பு, அல்லது நம்ம பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணி நம்ம உருவாக்கக்கூடிய சொத்து. ஸோ இந்த 4 வழியில தான் சொத்துக்கள் உருவாகும். அப்படிப்பட்ட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குமா? அதுவும் யாருக்கு? கும்பராசியில பிறந்த உங்களுக்கு. ஸோ கும்பராசியில பிறந்த உங்களுக்கு சொத்துக்கள் யோகம் எப்பொழுது, யாரால், எப்படி கிடைக்கும் அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல கும்பராசியில பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல சொத்துக்கள் யோகம். சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது 4ஆம் வீடுங்க. ஸோ 4ஆம் வீடு மட்டுமல்ல, 12ஆம் வீடும் சொத்தை குறிக்கும். ஏன்னா 4ஆம் வீடு சுகஸ்தானம், 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம் மட்டுமல்ல, அயன சயன மோட்சஸ்தானம். மோட்சம்னா மரணம். நம்ம மரணிக்க தருணத்துல எந்த வீட்டில் இருப்போம், யாருடைய வீட்டில் இருப்போம் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது 12ஆம் வீடு. அப்போ 12ஆம் வீடு மறைமுகமாக நமக்கு சொந்த வீட்டை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போ 4ஐயும் கணக்கில் எடுத்துக்கணும், 12ஐயும் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், தாய் வழி சொத்துக்கள் கிடைக்குமா? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு தாய் வழி வீடு, இது பொதுவானது. ஸோ 4ஆம் வீடு எது அப்படின்னா, கும்பத்திற்கு 4ஆம் வீடு ரிஷபம், அதற்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் 2ல மீனத்துல உச்சமடைகிறாரு, 8ஆம் வீடான கன்னியில நீசம் அடைகிறாரு. ஸோ இதனை பொறுத்தவரை 2ல் அவர் உச்சமடைகின்ற காரணத்தை தாய் வழி சொத்துக்கள் இருக்கும். அது எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை. தாயின் மூலமாக உங்களுக்கு வீடுகள் உருவாவதில் உங்களுக்கு உறுதுணையாகவும் உதவிகளும் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் 8ஆம் வீட்டில் நீசம் அடையுது. ஸோ 8ஆம் வீடுங்கிறது கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ பெண்களை பொறுத்தவரை கும்பராசியில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா, திருமணம் ஆனதற்கு பின்பு தாயின் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துல பிரச்சனைகள் உருவாகும். கிடைப்பது அரிதான ஒரு செயலாக இருக்கும். அதுவே ஆண்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் உறுதியான முறையில் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஆனா பெண்களாக இருக்கின்ற பட்சத்துல அது கிடைப்பதற்கு கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும். அதுவே நீங்க ஆண்களாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டுறீங்க அல்லது வேற ஒரு மாநிலத்துக்கு போயிடுறீங்க அப்படின்னா அதுலேயும் சிக்கல்கள் வரும். அதை அனுபவிக்கிற வாய்ப்பும் குறைவாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகும். இதை தெளிவாக புரிஞ்சுங்க. ஆனா அது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி, அல்லது சந்திர திசை அல்லது சந்திர புத்தி, இந்த ஒரு காலகட்டத்துல தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து, தகப்பனார் மூலமாக சொத்துக்கள் கிடைக்குமா? தகப்பனார் குறிப்பது 9ஆம் வீடுங்க. ஸோ குடும்பத்திற்கு 9ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது துலாம், அதுவும் சுக்கிரன் தான். ஸோ அந்த சுக்கிரன் கரெக்டா உங்களுடைய மீனத்திற்கு 2ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அப்ப தகப்பனார் வழியிலும் சொத்துக்கள் கிடைப்பதற்கு, உருவாவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு கும்பராசியில பிறந்த உங்களுக்கு. ஸோ மேற்கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணியில அந்த சுக்கிரன் நீசம் அடைகின்ற ஒரு காரணத்தினால் கண்டிப்பா திருமண வாழ்க்கைக்கு பிறகு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஸோ கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. அதனால பொருள் இழப்பும் நஷ்டமும் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ திருமண வாழ்க்கைக்கு முன்பாகவே அந்த சொத்துன்ற விஷயத்தை நீங்க முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனா 4க்கு அதிபதியும் சுக்கிரனாகவும் 9க்கு அதிபதியும் சுக்கிரனாக வந்துவிட காரணத்தினால் இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு 2 வழி சொத்துக்கள்ல ஒரு வழி சொத்துக்கள் கண்டிப்பா பிரச்சனை எழுப்பும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதே போல வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க, இல்லை வேற ஊருக்கு, வெளியூருக்கு போயிடுறீங்க, வெளி மாநிலத்தில் போய் நீங்க வசிக்கிறீங்கன்னா அந்த சொத்துக்களில் பிரச்சனைகள் உருவாகும். கண்டுக்காம இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் பெருசாயிரும், அந்த சொத்தையே இழக்க நேரிடும். சரிங்களா? சரி, தகப்பனார் வழி சொத்துக்கள் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சூரிய திசை அல்லது சூரிய புத்தி மற்றும் சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி காலகட்டங்களில் தகப்பனார் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து, வாழ்க்கை துணை மூலமாக சொத்துக்கள் உருவாகுமா? சொந்த வீடு கிடைக்குமா? ஸோ வாழ்க்கை துணை குறிப்பது 7ஆம் வீடு. கும்பத்திற்கு 7ஆம் வீடு எதுன்னு பார்த்தா சிம்மம், அதற்கு அதிபதி சூரிய பகவான். அவர் 9ஆம் வீட்டுல துலாம்ல நீசம் அடைகிறாரு. ஆனா 4ஆம் வீடான ரிஷபத்துல, அதாவது 3ஆம் வீடான மேஷத்துல அவர் உச்சம் அடைகிறார். ஓகேங்களா? ஸோ 3ல் உச்சம் அடைகிறாரு, 9ல் நீசம் அடைகிறாரு. அப்போ சிறுதூர பயணங்கள், ஸோ கொஞ்சம் உங்களுடைய இடமாற்றம்,
கண்டிப்பா திருமண வாழ்க்கைக்கு முன்பு வேற ஒரு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு இடம் மாறினீங்களா அந்த சொந்த வீடு கண்டான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அதே போல வாழ்க்கை திருமணம் சொத்துக்கள் கிடைக்குமா? கண்டிப்பா உண்டு. அரசாங்க வேலை, அரசாங்க வீடு, அரசாங்கத்தில் லோன் உதவி பெற்று வீடு வாங்குவது போன்ற எல்லாம் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக உங்களுக்கு நடைபெறும். அப்போ திருமண வாழ்க்கைக்கு பின்பாக கண்டிப்பா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு சொத்துக்கள் என்பது, சொந்த வீடு என்பது வாழ்க்கை துணையின் மூலமாக நிச்சயமா கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதனால கௌரவம் பெயர் புகழ் கிடைக்குமா? அது இழக்கும். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 9ல சூரியன் நேசமடைகிறார். வாழ்க்கை துணை மூலமாக சொத்துக்கள் கிடைத்தாலும் சுகமும் நிம்மதியும் கிடைப்பது குறைவு. உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பிரச்சனை உருவாக வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஒரு முன்னேற்றம், நீங்க ஒரு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்குறீங்க, அந்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். ஸோ வீடு உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்தாலும் வேலைக்கு அதிர்ஷ்டமா இருக்காது, தொழிலுக்கு ஒரு அதிர்ஷ்டமா இருக்காது. இதை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டதும் நடக்கும். சரி, அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் எப்பொழுது உருவாகும் அப்படின்னு கேட்டா, கும்பராசியில பிறந்த உங்களுக்கு சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி மற்றும் சூரிய திசை மற்றும் சூரிய புத்தி காலகட்டங்கள்ல இந்த வாழ்க்கை துணை மூலமாக சொத்துக்கள் உருவாகும். சரி, உங்களுக்கு உங்களுடைய சுய உழைப்பு அல்லது உங்களுடைய பிள்ளைகள் 2 பேர் மூலமாக சேர்ந்து நீங்க எப்பயாவது சொந்த வீடு உருவாக்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதற்குள்ள சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 12ஆம் வீடு உங்களுடைய ராசிநாதன் சனி, அவர் 12ஆம் வீடு மகரத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. 12ஆம் வீடுங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி மோட்சஸ்தானம். அப்போ சுய உழைப்பின் மூலமாக சொத்துக்களை, சொந்த வீட்டை நீங்கள் உருவாக்குவீர்கள். பூர்வீக சொத்தே கிடைச்சாலும் அதை பராமரித்து எடுத்து கட்டி அதில் நிறைய செலவு பண்ணி அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. 12ஆம் வீட்டுக்கும் சனிவான அதிபதியாக இருக்காது. சனிவான உழைக்கின்ற ஒரு கிரகம். ஸோ கண்டிப்பாக அதன் மூலம் உங்களுக்கு வீடுன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய சுய உழைப்பில் உருவாகக்கூடிய அந்த வீட்டின் மூலமாக கௌரவம் பெயர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 9ல் துலாம்ல சனிவான் உச்சம் அடைகிறாரு. வேலைக்கும் தொழிலுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு சொந்த வீடு உருவாகிற விஷயத்துல பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க உதவிகள் கண்டிப்பான முறையில் இருக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. பிள்ளைகளோட ஒத்துழைப்பு நிச்சயமான முறையில் இருக்கும். அதுலேயும் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. சரிங்களா? ஏன்னா பிள்ளையை குறிப்பது 5ஆம் வீடு. ஸோ உங்களுடைய கும்பத்திற்கு 5ஆம் வீடு எதுன்னு பார்த்தா மிதுனம், அதற்கு அதிபதி புதன் பகவான். ஸோ அவர்களுடைய தொடர்பும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக வீடு உருவாவதற்கு சரியான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தா சனி திசை அல்லது சனி புத்தி காலகட்டங்கள் மற்றும் உங்களுக்கு குறிப்பாக பார்க்கக்கூடியது இந்த ராகு புத்தி மற்றும் ராகு திசை காலகட்டங்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுய உழைப்பால் வீடு உருவாகும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மேலும் இது வரைக்கும் எங்களுக்கு வீடு இல்லைங்க, தாய் வழி சொத்துக்களும் இல்லை, தகப்பனார் வழி சொத்துக்களும் இல்லை, என்னுடைய சுய உழைப்பில் தான் நான் சொத்துக்கள் உருவாக்கணும், அதற்கு நான் என்ன பண்ணணும், சொந்த வீடு நான் கட்டணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஏற்கனவே சொந்த வீட்டில் பிரச்சனை இருக்கு, சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு வழிபாடு என்றால் அது கும்பராசியில நீங்க பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ரங்கநாதருடைய தரிசனம், அதாவது விஷ்ணு பகவான ஆதிசேஷன் மீது படுத்தக்கூடிய அந்த விஷ்ணு பகவான தன்னுடைய திருக்கரங்களால் அவருடைய காலை பிடிச்சு சேவிக்கக்கூடிய லட்சுமி தேவி, அப்படி இருக்கக்கூடிய அதுதான் ரங்கநாதர். ஸோ அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை அடிக்கடி சென்று தரிசனம் செய்து விட்டு பாருங்கள். அது குறிப்பாக சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் போய் நீங்க தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு கண்டிப்பா துளசி மாலை சாற்றி இருவருக்குமே வணங்கி விட்டு சாற்றி வணங்குவது மிகப்பெரிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்படி வணங்குகின்ற பொழுது தொடர்ந்து ஒரு சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஸோ ஃபாலோ பண்ணி நீங்க செய்கின்ற பொழுது கண்டிப்பா சொந்த வீட்டில் கூடிய பிரச்சனை தீரும், சொத்துக்கள் பிரச்சனை தீரும், சொந்த வீடு உங்களுக்கு விரைவிலே உருவாகும். அப்போ கும்பராசியில் பிறந்த நீங்க ரங்கநாதரை தரிசனம் செய்கின்ற பொழுது கண்டிப்பா சொத்துக்கள் யோகம் கிடைக்கும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அதுதான். சரிங்களா? இதை தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பலனை பற்றி நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷன் மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.